நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க. நான் குழந்தைய காணுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வீட்டுக்கு. சரிப்பா, நீங்கள் பார்த்துப்போம். டாக்டர், என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. அதுக்கு நான் பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணணும். அப்ப அந்த டைம்ல யாரோ ஒருத்தன் நாங்க அசந்த நேரமா பார்த்து குழந்தைய குழந்தைய தூக்கிட்டு போயிட்டோம். என்ன ஸ்ரீஜா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? மா, சஞ்சீவ் குழந்தை காணாம போச்சுன்னு சொன்னால, ஆமா, அதுல ஏதோ ஒரு பொய் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. அதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஸ்ரீஜா? ஏதோ இருக்குமா. இருக்கிறதுனாலதான் சஞ்சீவ் டிஸ்டர்ப்டாவே பிஹேவ் பண்ணா. நீ ஹாஸ்பிட்டல்ல சஞ்சீவோட பிஹேவியரை கவனிச்சியா? ஒரு மாதிரி வித்தியாசமாவே இல்ல. குழந்தை காணாம போயிடுச்சு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு அவன் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல தனியா இருந்தா. நம்ம திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போணுமா? அதான் கரெக்ட். நீ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போ. சரிடி. நர்ஸ், டாக்டர், குழந்தைய சஞ்சீவிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க சார் குழந்தை. இந்த குழந்தை விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க டாக்டர். யூ டோன்ட் வரி, கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சரிங்க சார், கிளம்புறேங்க. ஓகே. ஏய் ஸ்ரீஜா, சஞ்சீவ் இந்த கார்ல போற மாதிரி இருக்கு பாரு. ஆமாமா. மா, காரை திருப்புமா. இருடி இருடி இருடி, திருப்புமா. இரு இரு, ஃபாலோ பண்ணணும். திருப்பு. திருப்புறேன், இரு. இரு, ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரமா. திரும்புறேன். சீக்கிரம். இரு இரு இரு, திருப்புறேன். புடிச்சுடலாம். மா, சஞ்சீவ் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போல, வேற எங்கேயோ தான் போறான். அம்மா, அவன் கார் பின்னாடியே போகாத, கொஞ்சம் தூரமா ஓரமா நிப்பாட்டு. சரி சரி சரி. என்ன இந்த நேரத்துல கார் வந்து நிக்குது? ஸ்ரீஜா, சஞ்சீவ் எதுக்கு புதக்காட்டுக்கு வந்திருக்கான்? ஏன் இப்படி பண்றான்னு எதுவுமே தெரியலமா. வாமா போலாம். சரி வா. என்னங்கய்யா, என்ன வேணும்? என் குழந்தை இறந்துருச்சு.
அதை இங்க புதைக்க வந்திருக்கேன். என்னங்க அது? கை குழந்தையா இருக்கு. தொப்புள் கொடி ஈரம் கூட இன்னும் காயல. இப்பதான் பிறந்துச்சோ? ஐயோ பாவம், குழந்தை இறந்தே பிறந்துச்சோ? தான் அம்மா பொழைக்கணும்னு இந்த குழந்தை உயிரை விட்டுருச்சுங்க. பெத்த பிள்ளை இறந்ததை பார்த்து தாய் மனசு தாங்கியிருக்காதுங்களையா? இந்த குழந்தையோட அம்மாவுக்கு குழந்தை இறந்த விஷயம் தெரியாதியா? தெரிஞ்சா தாங்கிக்க முடியாது. பெத்த பிள்ளை இறந்த விஷயத்த எப்படியா தாய்கிட்ட இருந்து மறைச்சிங்க? ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கேன். என் குழந்தைய நீங்க புரியுதுங்கய்யா. ஏன் ஸ்ரீஜா, சஞ்சீவ் கையில ஒரு குழந்தை இருக்குடி. அப்போ குழந்தை திருட்டு போச்சுன்னு சஞ்சீவ் சொன்னது பொய்தானா? ஏண்டி சிரிக்கிற? அம்மா, அபிக்கு குழந்தை இறந்து போயிருக்கு. குழந்தை இறந்து போன விஷயம் அபிக்கு தெரிஞ்சா அபி தாங்க மாட்டானுதான் சஞ்சீவ் அபிக்கிட்டயும் எல்லார்கிட்டயும் குழந்தை காணாம போயிருச்சுன்னு பொய் சொல்லிருக்கான். ஆஹா, குழந்தை ரொம்ப அழகா இருக்குதுங்கய்யா. அப்புறம் இந்த குழந்தை விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாயா? யாருக்கிட்டையும் மூச்சு விட மாட்டேங்கய்யா. நாங்கய்யா. ஐயா வேண்டாங்கய்யா. வாழ்ந்து இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு பணம் வாங்கலாம்யா. வாழாத இந்த சிசுவை புதைக்க நான் எப்படியா பணம் வாங்குறது? ஐயா என் கூட வாங்கய்யா. சஞ்சீவ் எங்கேயோ போறாமா, வா நம்ம போய் பார்க்கலாம். அண்ணே, ஆ? வண்டியை நிறுத்துங்க. ஏன் அபி காரை நிறுத்த சொன்ன? அம்மா, சஞ்சீவ் குழந்தைய புதைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா நாம அந்த குழந்தைய திரும்ப எடுத்துட்டு போயிருவோம். ஏண்டி? மா, அபி இறந்த குழந்தைய கண்ணுல பார்த்தா மட்டும்தான் குழந்தை இறந்துருச்சுங்கிறத நம்புவா. குழந்தை இறந்து போக தப்பா சஞ்சீவ் பிரசவம் பார்த்ததுதான் காரணம். அதனால்தான் சஞ்சீவ் குழந்தை இறந்த விஷயத்த அபிக்கிட்டே மறைச்சு குழந்தை திருட்டு போயிட்ட மாதிரி கதை கட்டி நம்மளே நம்ப வச்சிருக்கான். அபி குழந்தை பாசத்துல சஞ்சீவ் மேல கோவப்பட்டு அபியும் சஞ்சீவும் பிரிஞ்சிருவாங்க. ஏய், கிடைக்கிற பால் எல்லாம் 6 அடிச்சிட்டு இருக்கே ஸ்ரீஜா. அபி, என்னம்மா கோயிலே பாத்துட்டு இருக்க? நட சாத்தி இருக்கு, நம்ம போலாம். நான் என் குழந்தைய பிரிஞ்சு வழியில துடிக்கிறேன். இந்த அம்மனுக்கு என்ன தூக்கம் வேண்டிய கிடக்கு? அபி, நான் 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்த குழந்தைய இந்த சாமி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம காணாம பண்ணிடுச்சே. என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு இந்த சாமி என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுச்சு.
நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட அத்த போவோம்? சாமி கிட்ட தானே. ஆனா அந்த சாமியே என்ன கை விட்டுருச்சு. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வேலை முடிஞ்சிடும். குழந்தைய உங்க கையால குழியில படுக்க வச்சு ஒரு பிடி மண்ணை எடுத்து போட்டுட்டு போங்க. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். என்னால முடியாதியா, புள்ளைய குழிக்குள்ள வைக்க முடியாதியா. உன்னை நம்பி வரவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு கடவுளா? என் குழந்தைய குழிக்குள்ள வச்சு பாக்குற சக்தி எனக்கு கிடையாதுங்க. அதனால நீங்களே எல்லாத்தையும் பண்ணிருங்க. அம்மா, சஞ்சீவ் பேசுறத பார்த்தா அவன் குழந்தைய புதைக்கிற வரைக்கும் இருக்க மாட்டான் போல இருக்கு. நமக்கு வேலை மிச்சம். சஞ்சீவ் போனதும் வெட்டியாங்கிட்ட பேசி குழந்தைய தூக்கிடுவோம். சரி சரி ஸ்ரீஜா. வா. சரி வா. நில்லையா? யாருமா நீங்க? நாங்க இந்த குழந்தையோட சொந்தக்காரங்க. பெத்த புள்ள முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆக்கிட்டியம்மா என்ன. இந்த குழந்தை என் மருமகளோட குழந்தை. ஆமா, குழந்தைய புதைக்காத. ஏன் புதைக்க கூடாது? குழந்தையோட அப்பா தான் என்கிட்ட குழந்தைய கொடுத்து புதைக்க சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அவங்க அம்மா புதைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. குழந்தை இறந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? தெரியுங்க. குழந்தையோட அம்மா குழந்தைய பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. சரிம்மா. வா வா. அம்மா, அபிக்கு போன் பண்ணி உடனே இங்க வர சொல்லலாம். இறந்து போன குழந்தைய அவ நேர்ல பார்த்தாதான் நம்ம நினைச்சது நடக்கும். சரி சரி, அபிக்கு போன் பண்ண. குழந்தைய இழந்து பெத்த வயிறு பத்து எரியுது. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னங்க? என்ன ரிங் போய் கட் ஆயிருச்சுமா? இந்த அபி போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. புள்ளை எழுந்திருக்கால, எப்படி போன் எடுப்பா? நீ சீதாவுக்கு போன் பண்ணு, அவ எடுப்பா. சரி. அத்தையும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஆனா அப்படியே கொஞ்சம் காரை நிப்பாட்டுங்களேன். ஏய், திரும்பவும் பண்ணு, எடுப்பா. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். கோலத்தை இடுங்களேன். எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை எனக்கு திருப்பி கொடு. என்ன குழந்தை அசைற மாதிரி இருக்கு? என் குழந்தை என்கிட்ட திருப்பி கொடு தாயே.
மா, இந்த குழந்தை உயிரோட இருக்குமா? மயானத்துக்கு எல்லாருமே உசுரை விட்டுட்டு தான் வருவாங்க. ஆனா இங்க மயானத்துக்கு வந்து உசுறு கிடைச்ச குழந்தை இதுதாம்மா. நல்ல வேலை, குழந்தைய புதைக்க போன என்ன தடுத்து நிறுத்திட்டீங்க. ஒருவேளை நான் அவசரப்பட்டு போச்சிருந்தா இந்த பிஞ்சு உசுறு திரும்ப பொழைச்சிருக்காது. அந்த சுடலைமான அருளால மறுபிறவி எடுத்துருச்சு இந்த குழந்தை. இனி இதுக்கு ஆயுசு கெட்டிதான். இனி இந்த குழந்தைய யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த குழந்தை பொழைச்ச விஷயம் அந்த தாய்க்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட போய் பத்திரமா சேர்த்துருங்கம்மா. இந்தாங்க குழந்தைய பிடிங்க. சீக்கிரம் போய் குழந்தைய அம்மா கிட்ட காட்டுங்க. அம்மா வா. ஏ ஸ்ரீஜா, இப்ப இந்த குழந்தை என்ன பண்ண போற? அபிகிட்ட ஒப்படைக்க போறியா? இங்க கூட இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நீ வண்டி எடு. சரி. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை என்ன அபி? வேணும். எனக்கு சஞ்சய், அபி அழாத அபி, எல்லாம் சரியாயிடும்மா. நமக்கு நம்ம குழந்தை திரும்ப கிடைச்சிடும். நீ கும்பிடுற சாமி உன் குழந்தைய திருப்பி கொடுத்துரும் அபி. ஆமா அபி, உன் நல்ல மனசுக்கு இந்த சாமி உன்னை கை விட்டுறாத. நீ வேணா பாரு, சீக்கிரம் உன் குழந்தை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். தங்கச்சி, இந்த உலகத்துல தப்ப மட்டுமே நினைக்கிற கெட்டவங்களுக்கு நல்லது நடக்கும்போது நல்லதே நினைக்கிற உனக்கு எப்படிமா கெட்டது நடக்கும்? கண்டிப்பா உன் குழந்தை உனக்கு கிடைச்சிருமா? ஆமா அபி, சஞ்சீவ் தான் குழந்தைய காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்ல, கண்டிப்பா குழந்தை கிடைச்சிடும். சஞ்சீவ், போலீஸ் என்ன சொன்னாங்க? குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். ஒரு 1 or 2 daysல கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அபி. நான் உன்னதான் நம்பியிருக்கேன் சஞ்சீவ். நம்ம பாப்பாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடு சஞ்சீவ். கண்டிப்பா கிடைச்சிரும் அபி, என்ன நம்பு. நம்ம குழந்தை உயிரோட இல்லாத விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே அபி. நம்ம பாப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அபி. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். கூட போ சீதா. இங்க பாரு, இது யாருக்கும் வேண்டாத அபியோட குழந்தை. என் நல்ல நேரம். இந்த குழந்தையோட அப்பா சஞ்சீவ் இந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த பொய்ய உண்மையாக்கணும். இந்த குழந்தைய நீதான் சாகடிக்கணும்.